அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிஸ்கட் தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்ட்டு அதையும் பார்ப்போம். பட்டர் 50 கிராம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஜீனி பொடி பண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். பிஸ்கட் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் இப்போ முதல்ல பட்டர் சேர்த்துக்குவோம். இந்த பட்டர் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து 1 ஹவர் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதை செய்யறதுக்காக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது சுகர் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கோதுமை மாவையும் நம்ம சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் கோதுமை மாவு போடாட்ட மைதா மாவும் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப டஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். பாலாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் ஷேப்புக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் சால்ட் 1 கப் அளவுக்கு சால்ட் எடுத்து போட்டுட்டு இந்த பிளேட்டை மேலே வச்சுருக்கேன். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அடுத்தது ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் நல்லா நெய் தடவிட்டு இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரெடி ஆகலைன்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ பிஸ்கட்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ அருமையான பிஸ்கட் ரெடியாக இருக்குது. இது வந்து ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.